என்னடா பொண்ணாண்டி நான் பார்க்கறதுக்கு டாக்டர் மதிக்கிறேன்னா? இது டாக்டரா? நாட்டாம் படத்துல வர பொன்னாம்பலம் மாரி இருந்துங்கன்னா நீ டாக்டரா? ஏய் பேர்ல என்னை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா? ஊர் ஜனம் நம்பாதா? அதெல்லாம் நம்பாது ஒன்னா புள்ள பிடிக்கிறோன்னு சொல்லி ஒன்னா நம்ப வைக்கலாம். ஏய் டாக்டர் கிட்ட போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நீ வந்து புள்ள பிடிக்கிறன்னு சொல்றேன்னு வச்சுக்க, எப்படி டாக்டருக்கு நம்புவாங்க? நான் தான் மருந்துலாம் தயாரிச்சு நீ வச்சிட்டாலாம் டாக்டர் கிட்ட போட்டே இருந்தாலாம் முகர கிட்ட காட்டி கொடுக்குற தாம்பளை தட்டு மூக்கா. ஏய் திசு பூசினா மூஞ்சிய, நீ என்னதான் கலாச்சாரம் இனிமேல் பாரு இந்த அழகாசனோட திறமைய பாடுறா. நான் தான் பண்றேன்னு பாக்குறேன். ஏய் நைனா, நம்ம ஏரியால பாரு ஒரு டாக்டர் கலர் கலரா பெனாலி வித்துட்டு இருக்கான். நம்ம வீட்டு கூட பெனாலி தேவைப்படுதுல்ல? ஆமா, கக்கூசி கப் அடிக்குது, எல்லாம் ஒன்னால தான்டா. ஆமா. இப்போ என்ன இது கலர் கலரா பெனாயில் வச்சுக்கிறீங்களே, இது எதுக்கு யூஸ் பண்றது? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானுங்க. அழகேச இன்னைக்கு சிக்கிக்கா பெனாயிலா? இதெல்லாம் மூலிகை மருந்துங்க. மூத்தரை சந்தை கழுவுற மருந்து மாரி இருக்குது, இதை போய் மூலிகை மருந்துங்கிற. ஏய் இத வாங்கி ஒரு மொடுக்கு குச்சி பாரு தெரியும் தானே. அவனே எவனுக்கோ மஞ்சா காமலை வந்து மூத்திரம் பேஞ்சு வச்ச மாதிரி இருக்குது, இதே மூலிகை மருந்துன்றானுங்க. என்னது ஒரு முடக்கு குடிக்கணுமா? எதையோ குடிக்க சொல்ற மாதிரி சொல்ற? அது கூட ஒரு மருந்து தானே, இன்ஜினியரிங் சொல்லிக்கிறாங்கடா. அவனே அது என்ன இஞ்சானிய? மாட்டு சாணி ஆட்டு சாணி மாதிரி அதுவும் ஒரு சாணி தான்டா. மாட்டு சாணி ஆட்டு சாணியா? இவனுக்கு ஏத்த மாதிரியே இவனுங்களும் வந்து சிக்கிறானுங்களா? உனக்கு என்னடா பிரச்சனை? இது ஒரு கார் குத்து கிளீன் பண்ணிடலாம் சொல்றா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, மூளை மட்டும் இருக்குது. இல்லையா எங்க கிட்ட காட்டுறா? சரி மூளை எப்போ வந்தது உனக்கு? பவித்ரா வரத்துக்கு முன்னாடி. அது யாரா அது பவித்ரா? அதுவா இவங்க அக்கா பொண்ணு, பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்துல. அது என்னடா கவர்மெண்ட்லாம் அப்படி வேலை? கவர்மெண்ட்ல சத்துணவு ஆயாவா இருக்குது. சத்துணவு ஆயாவா? எப்படி தெரியாத போர் நடிக்கிறான் பாரு. சத்துனா சைட் அடிக்கிறேன்ட்டு எத்தின் தடவை போய் முட்டை வாங்கிட்டு வந்துருப்பா. பண்ணி முடிய இப்போ அது உனக்கு தேவையா? சரி சரி பாரு வேலையே. என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? என் வியாதிக்கு மருந்து சொல்லுங்கப்பா. டேய் நீ ஒரு வேலையா சொல்ற, மூலன்ற பவித்ரன்ற அப்புறம் ஆயான்ற எதனா ஒன்னா சொன்னாதானே உனக்கு மருந்து கொடுக்க முடியும். எழுச்சி இருக்குது, அதுக்கு மருந்து இருக்குதா? டேய் முட்டை ஓடி இருமல் இருக்குதுடா சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னடா எய்ட்ஸ் இருக்குதுன்றா? இது எப்படா வந்தது? அவனே சின்ன வயசுல கொஞ்சம் ஓவரா ஆட்டுடா, அதனால வந்துட்டு ஏனாடா அதெல்லாம். 1 லட்சம் ரூபாய் கொடு, உன் வியாதியை சுத்தம் பண்ணிடுறேன் கிளீனா. திட்டு போயா கலர் கோலமாவை வாங்கின வந்து தண்ணியில கலந்து வச்சுக்கின்னு 1 லட்சம் ரூபாய் நான் ஏமாத்துற. டேய் அடக்கி வச்சு உனக்கு கமிஷன் வேணுமோ வேணவா? சரிடா பண்றோம். 1 லட்சம் ரூபாய்க்குலாம் இந்த கைதை ஒட்டு கிடையாது. ஏதோ 1-2 ரூபா மாத்திரை இருந்து கொடுத்து காப்பாத்துனா காப்பாத்து, இல்லைன்னா அள்ளி போட்டு அடக்கம் பண்ணிடலாம். அவனே என்னடா எப்ப பார்த்தாலும் அப்பனுக்கு பாட கட்டத்திலே இருக்கிற? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேணாவா? இல்ல குழந்தை குட்டிகளை பார்க்க வேணாவா? அதுங்களை தூக்க வேணாவா? அதுக்கு தூக்கும் போது மூத்திரம் அடிக்கும் அத்தை பார்க்க வேணாவா? அதை பார்த்து நீ சந்தோஷப்பட வேணாவா? எதுக்குடா இந்த மாதிரி பேசுற? பேசுறது காஞ்சானா இல்ல காத்து கருப்பு எதனா உள்ள பூந்து பேசுதா? டேய் இவ்வளவு வாழ்க்கையிலேயே வக்கனையா பேசுற, அப்படியாண்டா எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல? அதுவா அவனே, அது ஒரு பெரிய ரகசியம். என்ன மயிர் ரகசியம்? அவனே உனக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலாசிரிக்கு போய் ஒரு ஜோசியரை பார்த்து கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அன்னைக்கே நீ செத்துருவேன்ட்டான். சரி சாவு, நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். உன் கல்யாணத்தை பார்க்க நான் உயிரோட இருக்கவனா? வேணாண்டா, இப்ப என்னதான் சொல்ல வர? அவனே ஒன்றும் இல்லை, இந்த மருந்து வாங்கி கொடு. நான் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், உடம்பு ஆரோக்கியம் இருந்த மாதிரி இருக்கும், உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும், நான் உயிரோடு இருந்த மாதிரி இருக்கும். டேய் 1 லட்ச ரூபாடா, ஆத்துல போட்டாலும் அறந்து போடுன்னு சொல்லுவாங்கடா. அந்த 1 லட்ச ரூபா இருந்தா நான் கல்யாணம் பண்ணுவேன், உன் சாவையும் கிராண்டா நடத்திடுவேன்டா. அதுதான் நடக்காது. அந்த ஜோசிகாரன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? நான் செத்துட்டுனா உனக்கு கல்யாணமே நடக்காதுன்ட்டான். எது நீ செத்தா எனக்கு கல்யாணம் ஆகாதா? டேய் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செத்துடுறா. இப்ப என்னடா வேணும் உனக்கு? அந்த மருந்தை வாங்கி கொடு. டேய் வாங்கிட்டான்டா. யோ ட்ரிபிள் கட்சி மண்டியா, இந்த சோப்பாயில் என்ன ரேட்டியா? சோப்பாயில்ன்றது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. சோப்பாயிலா? டேய் சோதா மூஞ்சிய, இத கண்டுபிடிக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கோயில் திருவிழா தொலைச்சிட்டியா? ஏய் இது எவ்வளவு கஷ்டப்பட்டு மூலிகை எவ்வளவுக்கு தெரியுமா? அதுல அனாவசியமா சொல்ற. சரியா கோவப்படாதியா, இது என்ன கரும்பச்சையா இருக்குது, கல்லல் பொடி அதிகமா சேர்த்துட்டியா? ஏய் இது சாதாரண மூலிகை இல்லடா, இது பச்சை தவளை மூத்திரம் ஊற்றி வச்சுக்கிறேன், அதான் அந்த கலர் மாறிக்குது. என்னது பச்சை தவக்கலை மூத்திரமா? சந்தேகமாக்குதா பாக்கத்தியா? சந்தேகம் வந்தா மூடி தட்டுல மோந்து போடுற மூத்திர வாசனை வரும். அவனே ஆமா அவனே மூத்திர வாடை வருது, கரெக்டா தான் சொல்லிக்கிறான். இந்த 1 லட்ச ரூபா குத்தி எப்படியாவது வாங்கி குடுத்துருமா அவனை? ஏய் அல்ப 1 லட்ச ரூபா குத்தி அவனா மூத்தத்தை குடிப்பானாடா?
மகனே நான் உயிரோடு இருக்கணும்னா இந்த பச்சை தவளை மூத்திரல எந்த மூத்திரம்னாலும் குடிப்பேன். அடா கர்மம் பூச்சவன மூத்தத்தை கூட காசு குத்து குடிக்கிறேன்றான். இவனுக்கு ஏத்த மாதிரி தான் ஆளுங்க வந்து சிக்கிறானுங்க. சரி துட்டை குத்துரு. ஒரு நாளைக்கு ஒரு காருக்கு 1 வாரம் குடி. உயிரோட இருந்தா என்ன வந்து பாரு, இல்லைன்னா போய் சேரு. போய் சேர்றதா? என்னையா சொல்ற? யோ சரியாயிடுன்னு சொன்னையா, வாய் சிலிப்பிச்சு, அதனால அது மாதிரி சொல்லு. ஓஹோ அப்படி சொன்னியா? மகனே என்னடா எய்ட்ஸுக்கெல்லாம் மருந்தே கிடையாது, இவர் மருந்து குடுத்துருக்கிறாரு, அதனால பணத்தை குடுத்துரு, எத்தனை போயிடலாம். டேய் அவன் கேட்குற 1 லட்சம் ஏன் எங்கடா இருக்குது? நானே தண்டல் கட்டுறதுக்கு 5000 வச்சுக்கிறேன். டாக்டர் என் புள்ளகிட்ட 5000 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கோ, இப்ப எடுத்துன்னு போறேன், சாயங்காலத்துக்குள்ள உனக்கு மீதி வந்து சேரும். அந்த துட்டை கட்டிட்டு எடுத்துப்போம். சரி அப்ப காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம், வச்சுட்டு வா. டேய் 5 ரூபாய் கலர் பொடி வாங்கி கழிக்கிறோம், 5000 ரூபாய் ஒருத்து லாபம் தானே, வாங்கிக்கடா. அப்படின்றா? ஆமாயா. டேய் இங்க வாங்கப்பா, 5000 ரூபாய் கொடு. இந்தா புடி, போய் வந்து கட்டிடணும் மீதிய. யோ ஏமாற்ற மாட்டேன், கச்சா குத்துறோம், என் அப்போ பழிச்சுவான்ல. எங்க சொல்றதாட சரி, எவனுமே திருப்பி அதை கொடுத்தது கிடையாது. நான் வந்து இது மாதிரி குடுத்து குடிச்சோர் ஆயிட்டேன். ஆனா இப்ப நீ கேட்டதுனால சரின்னு கொடுத்தேன். டாக்டர் எடுத்துன்னு வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு சாயங்காலத்துக்குள்ள உன் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்றேன், வாடா போலாம். கல்யாணத்துக்காக இந்த நாய்க்குலாம் என்ன நான் பட வேண்டியது இருக்குது பாரு. என்னடா அவன் சாயங்காலம் வரேன்றான்? அவன் உயிரோட இருந்தா தானே சாயங்காலம் வர போறான். டேய் சீக்கிரமா வாடா, காஞ்சானுக்கு எய்ட்ஸா, அதுக்கே மருந்து குத்துக்கிறாரு அந்த சித்த வைத்தியரு, மரத்தாண்டக்கிறாராம், சாயங்காலத்துக்குள்ள போயிடுவாரு, சீக்கிரமா வா. அம்மா என் பல்லுக்கெல்லாம் மருந்து குத்தா சரியாயிடுமாமா? டேய் எய்ட்ஸுக்கே சரியாகுது, உன் வாயை சரி பண்ண மாட்டாங்களா? உன் வாயை சரி பண்ணிட்டு உன் கல்யாணம் தான். இந்த வர டாக்டர், வா 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 வா. டாக்டர் வணக்கம் டாக்டர். வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வியாதியா சொல்லுங்க, மருந்து கொடுத்து கிளீன் பண்ணிடுறேன். என்னம்மா கிளீன் பண்ண போறாங்கறான்? கக்கூசா கிளீன் பண்ண போறான். டேய் உன் வாயே கக்கூஸ் மாதிரி தாங்குது, தேவலாம் பேசாத, கம்முன்னு இரு. பார்பர்சன்ல வேலை பார்த்து இந்த கலர் பவுடர்லாம் கலந்து வித்தா இப்படி தாண்டா கேட்பாங்க. டாக்டர் எங்கெங்கயோ போனேன், எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ தெரிஞ்சேன், எங்கேயுமே சரியாகல. என் பையன் எவ்வளவு அழகா இருக்கான், ஆனா அதுல அந்த சின்ன பல்லு மட்டும் தான் குறையா இருக்கு டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வைத்தியம் பண்ணுங்களேன். பல்லு மொட்டமா குறையாகுது, என் மூஞ்சி காதெல்லாம் குறையா இல்ல. இது வருமா, இதுல சின்ன விஷயமா, இந்த குரங்கு ரத்தத்தை 2 மூடி குச்சான பெல்லுக்குள்ள போயிடும், சுத்தமாயிடும். அம்மா அம்மா எனக்கு உடனே இந்த குறைஞ்ச ரத்தம் வாங்கி விடுறோம்மா, பல்லு உள்ள போட்டோம். அம்மா அம்மா வாங்கி விடுறோம்மா. டேய் கம்முனுடா டாக்டர், அப்ப என் பையனுக்கு பல்லு உள்ள போயிட்டு அழகாயிட்டு கல்யாணம் ஆயிடுமா? ஆகாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதா? கல்யாணம் ஆகும், ஆனா அழகா ஆகும். அழகாக மாட்டேனா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அழகா ஆகிறதுக்கு ஏஎன் மூத்திரம், இத குடிச்சா உங்களுள்ள அழகா சிகப்பா வந்துருவான். இது ஒரு 3000. அது வேணாம் டாக்டர், பல்லு உள்ள போனா என் பையன் அழகாயிடுவான், இது மட்டும் எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க. அதிகம் சொன்னா வாங்க மாட்டான். சரி 3000 கொடுமா. சரிங்க டாக்டர், பல்லுக்காக எங்கெங்கயோ போய் செலவு பண்ணேன், போட்டோம் 3000 தானே, இந்தாங்க 3000. வாட போலாம். ஏன்னா ஊருக்குள்ள டாக்டர் வந்துக்கிறாங்களாம், எல்லா நோக்கும் நல்லா இப்ப மருந்து கொடுத்தா. வாணா நீ வீட்லயே பத்துங்க கிடைக்கிற மஞ்சள் காமாலிக்கு மருந்து வாங்கி கொடுக்குற, வாணா சரியா போயிடு, வாணா. வாங்கம்மா, என்ன விஷயம்? எங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்லா மஞ்சள் காமால, நான் இதான் எங்க போனாலும் நல்லாவே ஆகல. நீ எல்லாம் ஊர்ல சொல்றாங்க நீ மருந்து குத்துனா நல்லா ஆயிடுதுன்னு பாருங்க சார். மூஞ்சி பார்த்தாலும் தெரிஞ்ச மொடா குடிக்கிற மாதிரியா? ஐயோ நீ சாராய குடிப்பில்ல நீயா? டாக்டர் அதிகமா சாப்பிட மாட்டேன், தண்ணி தாக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன். யோ தண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவியா? யோ இன்னையா மஞ்சள் காமால் வராது? ஏன் வராது உனக்கு மஞ்சள் காமால்? எல்லாமே வரும். டாக்டர் மனசு ரொம்ப கவலை, அதனாலதான் குடிக்க ஆரம்பிச்சேன். குடிக்கிறதுக்கு காசு இல்லேன்னு கவலை தான். என்னதே குடிக்க காசு இல்லைன்னு கவலைப்பட்டு குடிக்கிறியா? இது புது டிஃப்ரெண்டா இருக்குதா? இந்த மருந்து ஏழு மருந்து, இத குடி, மஞ்சள் காமாலையும் போயிடும், இந்த குடிக்கத்தையும் மறந்துடுவேன், கிளீனா இருப்பா. அப்புறம் 3000 ரூபாய் கொடு. மஞ்சள் காமாலிக்கு மஞ்சளே சாப்பிட கூடாதுன்றாங்க, மஞ்சள் கலர்ல மருந்து குடிக்கிறீங்களே, சாப்பிடலாமா? ஏமா மஞ்சள் எதுக்கு ஒசி தெரியுமா? இந்த நோய்க்கும் இந்த மஞ்சளுக்கும் சூப்பர். நீ கொடுத்தனா பட்டுன்னு போயிடும், நல்லா இருப்பாரு. எனக்கு 3000 கொடுத்து பட்டுன்னு போயிடுமா, வாங்கி கொடுமா. டேய் பட்டுன்னு போயிட போகுது, நான் உண்மையை தாண்டா சொல்றான், வாங்கி கொடுத்து நீ போயிடு பழுக்கத்தடா. டாக்டர் 3000 ரூபாய் இல்ல, என்னண்டு 1000 ரூபாய் தான் நான் தரேன். இந்த மூலிகை மருந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தயார் வச்சுக்கிறேன் தெரியுமா? அசால்ட்டா 1000 ரூபாய்க்கு தரேன்றமா. சரி எங்களுக்கு வேணாம், நீங்க வச்சுக்கோங்க, வாணா போலாம். ஏமா இருமா கொடுக்குமா அந்த 1000. அப்படிவா வைக்கிந்தா இந்தா எதும்பா, 4 மணி நாள் 2000 அப்புறம் கொடுங்க, போய் வந்து கொடுங்க. வாய் தந்துக்கின்னு இருக்கோம், இன்னும் 2000. என்னடா அந்த பொம்பளை சொல்லுற? வந்த வரைக்கும் லாபம்ண்ணா. சரி என் கமிஷன் கொடு. ஏய் என்னடா புலோச்சுன்னு போறியா?
இந்தடா கமிஷன் 500 ரூபாய் கொடுக்குறா. இது போதும் என்ன பண்ணிந்தா நீனுக்கு தாங்க செவராட்டம் சரி சரி இடத்த காலி பண்ணலாமா போறவங்க வந்து அடிக்க போறாங்க வா